துலா ராசிக்காரர்களுக்கு 2026 ஒரு சுலபமான பரிகாரம் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா இருக்கு. அதிக லாபம், உடல் ஆரோக்கியம், மருத்துவ செலவு குறைக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்? அதுதான் இன்னைக்கு நம்ம பரிகாரம். ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். குலதெய்வ வழிபாடும் பித்திருக்களுக்கு தர்ப்பணமும் இது செய்ய முடியாதவர்கள், இல்லை செய்யக்கூடிய நிலைமையில் இல்லாத வயது உள்ளவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாருமே திருப்பதி போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா திருப்பம் நிச்சயமாக வரும். சார் அவர் சொன்னார், இவர் சொன்னார், திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படி இப்படின்னு. சார் விடுங்க, அந்த ஆர்குமெண்ட்லாம் நமக்கு வேண்டாம். அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஆனால் என்னுடைய கேள்வி நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்த 10 மாதமே அந்த பந்தத்தினால அந்த தாய் நமக்கு தண்டனை தரமாட்டாள். இந்த பூ கர்ப்பத்தில் இருக்கிற இறைவனாக நமக்கு தண்டனை கொடுத்துருவான். அதுவும் சந்திரனுக்கு உகந்த, சந்திரன் உச்சம் பெற்ற, சந்திரன் ஆட்சி பெற்ற திருப்பதி வெங்கடாஜலபதி கொடான கோடி மக்களுக்கு படி அளக்கிறார். தினமும் நின்ற கோலத்தில் சால கிரகமாக இங்கே காட்சி தந்துட்டுருக்கார். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம அந்த கோயிலை பற்றி பேசும்போது பேசுவோம். இப்போ உங்களுக்கு நீங்கள் அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, சுவாமியை போய் பார்த்துட்டு வாங்க. அவர் அணிஞ்சு இருக்கிற அந்த வைரம் வைடூரியமே உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும். இதை எல்லாத்த விட ஜபாலி ஆஞ்சநேயர் அப்படின்னு அங்கே ஒரு கோயில் இருக்குது. ரொம்ப நிசப்தமான அற்புதமான கோவில். அந்த குளத்தில் கை காலை கழுவிக்கிட்டு, முகம் கழுவிக்கிட்டு, பீடை போகும், தரித்திரம் போகும், வியாதிகள் போகும். அற்புதமான குளம். அந்த கோவிலுக்கு போயிட்டு செந்தூரத்தினால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண அந்த செந்தூரம் கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கோங்க. உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். சுவாமியை சுற்றி வாங்க. சுற்றி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல தயிர் சாதம் அங்கே எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னா, அது உங்களுடைய பொறுப்புக்கே விட்டுறேன். கண்ட இடத்துல நீங்கள் ஆர்டர் கொடுத்து கண்டாமினேட்டட், அதே மாதிரி இன்ஃபெக்டட் அந்த ஃபுட்டெல்லாம் தானம் பண்ணாதீங்க. நல்ல பொருளாக இருந்தால் தானம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பணமாக கொடுத்துருங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 2 பேருக்கோ 11 பேருக்கோ அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்துருங்க. நான் 11 ரூபா கொடுக்குறேன் சார், 10 ரூபா கொடுக்குறேன் சார்னா அப்படி இல்லை. ஒரு சாப்பாடு எவ்வளோ வருமோ அதுக்கு உண்டான அந்த கட்டணத்தை கொடுத்துருங்க. அதற்கு உண்டானவங்க வருவாங்களா சார் அப்படின்னா நிச்சயமாக வருவாங்க. நீங்கள் வேணா போய் பாருங்கள், அற்புதமான பலன் கிடைக்கும். முதல்ல உங்கள் உடல் ஆரோக்கியம், மருத்துவ செலவு குறையும். வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, புது தொழில் அமைகிறது அப்படின்னு அத்தனையுமே உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். ஆகவே நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. ஒரு நன்மையும் திருப்பமும் வந்தே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? தயவு செஞ்சு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேசுவோம்.